வெள்ளக்கடவு முல்லை பெரியாறு சாலையை செப்பனிடுவதற்கு அனுமதிக்க முடியாது என்று கேரள அரசு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். நீதிமன்றத்தில் கேரள அரசு சார்பாக எழுத்துப்பூர்வ பிரமாண பத்திரம் என்பது முல்லை பெரியார் விவகாரத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அணையினுடைய பராமரிப்பு, நீர் தேக்க அளவு உள்ளிட்ட விவகாரம் தொடர்பாக பெறப்பட்ட மனுவில் இந்த ஒரு எழுத்துப்பூர்வ பிரமாண பத்திரத்தை கேரள அரசாங்கம் தாக்கல் செய்தது. குறிப்பாக முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டாலும் 152 அடி வரை தண்ணீர் சேமிப்பதற்கு தமிழக அரசிற்கு உரிமை இல்லை என்ற ஒரு கருத்தை அவர்கள் அந்த பிரமாண பத்திரத்தில் குறிவைத்துள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் வெள்ளக்கடவு முல்லை பெரியார் சாலையை செப்பனிடுவதற்கு கேரள அரசாங்கம் தொடர்ந்து உரிய முறை அடிப்படையில் தான் மறுப்பு என்பது தெரிவித்து வருகிறது. குறிப்பாக அந்த சாலை என்பது அடிக்கடி மழையாலும் ஆற்று நீர் பெருக்காலும் பாதிப்படையும், அதே போல அந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என்பதால் அந்த சாலையை செப்பனிட அனுமதிக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் கேரள அரசாங்கம் இந்த பிரமாண பத்திரத்தில் முன்வைத்துள்ளது. ஏற்கனவே முல்லை பெரியார் அணை என்பது பலவீனமாகவும் கேரள மக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாகவும் இருக்கும் இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் புதிய அணை கட்டுவதை தவிர வேற ஒன்றும் தீர்வாக இருக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் இந்த பிரமாண பத்திரத்தில் கேரள அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக ஏற்கனவே இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசினுடைய மனுக்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும், மேற்பார்வை குழு என்பது கலைக்கப்பட்டது, எந்த ஒரு சட்ட அடிப்படையும் இல்லாமல் கலைக்கப்பட்டுள்ளது, அது சட்டவிரோதமானது என்ற ஒரு கருத்தையும் இந்த எழுத்துப்பூர்வ பிரமாண பத்திரத்தில் கேரள அரசாங்கம் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முல்லை பெரியாருடைய பராமரிப்பு கோரிக்கைக்காக அமைக்கப்பட்ட தனிப்பட்ட குழு என்பது தற்பொழுது அறிக்கை தாக்கல் செய்த நிலையில் தற்போது அதற்கு எதிராக இந்த ஒரு பிரமாண பத்திரத்தை பதிலாக கேரள அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.